அதாவது சொந்த கட்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேச மாட்டாரு, தாவேக்கோடன் கூட்டணி வைக்க போறாரு, அதனால தான் இப்படி பேசுறாரு அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கேம் மட்டும் வச்சுக்கோங்க, தாவேக்கா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தான் அன்னைக்கே சொன்னோமே, கரூர் விபத்து நடந்த உடனே நாங்கள் அன்னையிலும் சொல்லிட்டு இருக்கோமே, நீங்கள் போயிட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லுவாங்க. போலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து கூட்டணி எடுபடலை, அது பேரம் படியில, அதனால நீங்க போலன்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களுக்கு முன்னாடியே எல்லா பிட்டையும் போட்டு வச்சிட முடியாது. தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருமா தெரியாது. ஆக்சுவலா யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜயை தவிர வேறு யாரும் இந்த இடத்துல முடிவு எடுக்கல. அதிமுக பாஜக ஏதோ நம்பிக்கையில் இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர் வந்து விஜய் இங்கே வருவார்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. வந்தாருன்னு அவருக்கு லாபம் பலமுறை சொல்லிட்டேன், 200 சீட் அடிச்சிருவாங்க. அவங்க தாவேக்கா வந்து இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் இந்திய கூட்டணி வந்துருச்சுன்னா ரிசல்ட் பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, நீங்கள் டெய்லி போயிட்டு எடுத்துக்க வேண்டியதில்லை, அது முடிஞ்சு போச்சு ரிசல்ட், அங்கே வந்து கிளியரா. ஆனால் அந்த தெளிவு வந்து அவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. புரியுங்களா? விஜய் அவர்கள் தான் முடிவெடுத்துருங்க, வேறு யாருக்கும் முடிவு. அவருக்குமே ஆட்சி அமைக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் காங்கிரஸ்லையும் பேசிட்டு இருக்காரு, மற்ற கட்சியிலும் பேசிட்டு இருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்றம் போல பல கட்சிகள் பேசிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து என்னவா முடிய போது நமக்கு தெரியாது. அப்போ